அடுத்து அதன் பின் ஆசுவ மேதிக்கம் என்னும் 14வது பருவம். அஸ்வமேதம் செய்த கதையை சொல்றதுனால ஆசுவமேதிகம். மிகச்சிறந்த சம்பர்த்த மருத்தீயம் என்னும் உபாக்கியானமும், ஸ்வர்ணநிதியை தர்மராஜர் அடைந்ததும், பரீட்சித்தினுடைய ஜனனமும், அஸ்வத்தாமா பிரயோகித்த அபாண்டவ அஸ்திரத்தின் ஜுவாலையினால் தகிக்கப்பட்ட பரீட்சித்து கிருஷ்ணனால் திரும்பவும் பிழைத்ததும், சஞ்சாரத்திற்காக விடப்பட்ட குதிரையை பின்தொடர்கின்ற அர்ஜுனன் அங்கங்கே பொறாமையுள்ள ராஜகுமாரர்களோடு யுத்தம் செய்ததும், தனஞ்சயன் தனக்கு சித்திராங்கதையிடம் பிறந்த புத்திரனான பப்ருவாகனால் யுத்தத்தில் பிராண சந்தேகம் அடைந்ததும், சுதர்சனம் என்கிற சரித்திரமும், விஷ்ணு தர்மமும், அஸ்வமேதம் என்னும் மகா யஜ்ஞத்தில் கீரிப்பிள்ளையின் கதையும் சொல்லப்பட்டன. கீரிப்பிள்ளைக்கு பாதி உடம்பு பொண்ணா இருந்தது, மீதி பாதிய பொண்ணா தவிர்க்க வேண்டி வந்தது அப்படிங்கிற கதை. இவ்விதமாக இந்த அஸ்வமேதிகம் என்னும் பருவம் பெரிய அற்புதமானது. இதில் அத்தியாயங்கள் 103, ஸ்லோகங்கள் 3320. இவ்விதமாக அஸ்வமேதிக பருவம் நிறைவு பெறுகிறது.